அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற 11ஆம் தேதி வருடத்தின் முதல் அமாவாசையானது வருகின்றது. அன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடை பற்றியும், அன்றைய தினத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்வதற்காக செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு மிகவுமே பயனளிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஒரு வருடத்தில் வரும் 12 அமாவாசைகளும் முக்கியமானது. தை, ஆடி, புரட்டாசி ஆகிய 3 மாதங்களில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானது. வருடத்தின் அனைத்து அமாவாசைகளிலும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகளில் மட்டுமாவது கண்டிப்பாக விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டும். இதே போலவே இந்த மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசையும் மிக மிக முக்கியமானது. தெய்வ வழிபாட்டிற்கு உரிய இந்த மார்கழி மாதத்தில் வரும் முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய அமாவாசை பலவிதமான தோஷங்களில் இருந்து நம்மை விடுவிக்க கூடியது. நவ கிரகங்களில் பாவ கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த மார்கழி மாத அமாவாசை ஆகும். நாட்காட்டியில் குறிப்பிடப்படும் மிக முக்கிய விரத நாட்களில் ஒன்று அமாவாசை. அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு உரிய பித்ரு கடனை நிறைவேற்றி முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு ஒரு முக்கியமான நாளாகும். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போன்று ஒவ்வொரு மாதங்களின் அடிப்படையில் அமாவாசைக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு பௌஷ அமாவாசை அல்லது பூஷ அமாவாசை என்று பெயர். மார்கழி மாதம் புண்ணியம் தரும் வழிபாட்டு மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்தது. சனி தோஷம், பித்ரு தோஷம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டினை மேற்கொள்வதால் அவற்றிலிருந்து விடுபட முடியும். இந்த நாளில் வஸ்திர தானம், அன்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவதும் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் மிக சிறப்பானது. இந்த 2024ஆம் ஆண்டின் முதல் அமாவாசை ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஜனவரி 10ஆம் தேதி இரவு 8:05 மணிக்கு துவங்கி ஜனவரி 11ஆம் தேதி மாலை 6:31 வரை அமாவாசை திதி உள்ளது. இதனால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 10ஆம் தேதி இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு ஜனவரி 11ஆம் தேதி காலை முதல் விரதத்தை துவங்க வேண்டும். ஜனவரி 11ஆம் தேதி காலை 5:57 மணி முதல் 6:21 வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கும் தானம் வழங்குவதற்கும் நல்ல நேரமாக இருக்கின்றது. இந்த மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு, இது அனுமன் அவதரித்த திருநாளாகும். இதை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுவது வழக்கம். இந்த நாளில் விரதம் இருந்து அனுமனை வழிபடுவதும் வடைமாலை, வெற்றிலை மாலை சாட்சி வழிபடுவதும் சனி தோஷத்திலிருந்து விடுபட செய்யும். அதோடு இந்த நாளில் தனலட்சுமியையும் தானிய லட்சுமியையும் வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம், அதிர்ஷ்டம் ஏற்படும். அதோடு ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களினால் ஏற்படும் பாதிப்பிலிருந்தும் நம்மால் விடுபட முடியும். அடுத்ததாக இந்த மார்கழி மாத அமாவாசையின் போது நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை இப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை புதன்கிழமை இரவு, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேல் செய்யலாம். அந்த நேரத்தை தவறவிட்டவர்கள் மறுநாள் மாலை நேரத்தில் செய்யலாம். அதாவது ஜனவரி 11ஆம் தேதி மாலை 6:30 மணிக்குள் செய்துவிட வேண்டும். அன்றைய தினம் ஜனவரி 11ஆம் தேதி காலை உங்களுடைய தெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடுகளை செய்து முடித்துவிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யலாம். மாலை 6:30 மணிக்குள் செய்துவிட வேண்டும். இந்த நாளில் காலையிலிருந்து மதியம் வரை உங்கள் வீட்டில் உள்ள முன்னோர்களின் வழிபாட்டை முடித்துக் கொள்ளுங்கள். இந்த வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். அவர்களின் அருளும் ஆசையும் இல்லாமல் நமக்கு எந்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடாது. எனவே இந்த கடமையை நீங்கள் தவறாமல் செய்துவிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு சிறிய மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அதில் ஒரு கைப்பிடி உப்பு, மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை பழம் 3, ₹1 நாணயம், சிறிதளவு துளசி இலை, கொஞ்சம் பச்சை கற்பூரம், மிளகு இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து முடிச்சாக கட்டி வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இதற்கு கற்பூர தீப ஆராத்தி காண்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த முடிச்சை உங்கள் வீட்டு நிலை வாசற்படியில் கட்டி விடுங்கள். இந்த முடிச்சியில் வைக்கப்படும் மிளகை உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறார்களோ அத்தனை எண்ணிக்கையில் அந்த மிளகு தான் இருக்க வேண்டும். அந்த மிளகையும் கடையில் இருந்து புதிதாக வாங்கி வந்த மிளகாகத்தான் இருக்க வேண்டும். வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கும் பழைய மிளகை பயன்படுத்தக்கூடாது. இதில் சேர்த்து இருக்கும் மற்ற பொருட்கள் எல்லாம் கடன் அடைக்கவும் செல்வம் பெருகவும் பயன்பட்டாலும் இந்த மிளகானது வீட்டில் உள்ள திருஷ்டி, வீட்டில் யாருக்கேனும் தோஷம், வேறு ஏதேனும் கோளாறுகள் இருந்தால் அதுவும் நம் குடும்பத்திற்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதை சரி செய்வதற்காகத்தான் இந்த மிளகை வைக்கிறோம். எனவே இந்த மிளகை மட்டும் உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தபடி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த முடிச்சை அடுத்த அமாவாசை வரை அப்படியே விட்டு விடுங்கள். அடுத்த அமாவாசைக்கு அன்று அதில் இருக்கும் ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து மஞ்சள் தண்ணீரில் அலசி மறுபடியும் இதே போல முடிச்சை தயார் செய்து நிலைவாசலில் கட்டிவிடுங்கள். இதில் இருக்கின்ற பொருட்களை ஓடும் நீரில் போட்டு விடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். அடுத்த மாதம் இந்த முடிச்சை மாற்றி கட்டும் முன்பே உங்களுக்கு உரிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் அது தீர்வதற்கான வழி கட்டாயமாக பிறந்திருக்கும். நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். மேலும் இந்த அமாவாசை நாளில் நாம் ஒரு சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாளில் அசைவம் சாப்பிடுவது, பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதும், தானியங்கள் மற்றும் மாவு பொருட்களை வாங்குவது, திருமண சடங்குகளை நடத்துவதும், மங்கள நிகழ்வுகளை நடத்துவதும் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். இந்த நாளில் புதிய தொழில் அல்லது பண பரிவர்த்தனை செய்வதும், பெரிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றையும் தவிர்த்து விட வேண்டும். அமாவாசை நாளில் துக்க காரியங்கள் நடக்கும் இடங்கள், இடுகாடு போன்ற பாலைவனமாக இடங்களுக்கு செல்வதையும் தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாளில் தீய சக்திகள் அதிக வீரியத்துடன் காணப்படும் என்பதால் இவற்றில் பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. அமாவாசை நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படி என்றால், தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், அரச மரத்தடியில் விளக்கு ஏற்றி வழிபடுவதும் ஆகியவை சிறப்பு. இது பித்ருக்களுக்கு உரிய நாள் என்பதால் பித்ரு பூஜை செய்யலாம். முன்னோர்களுக்கு படையலிட்டு படைத்தும் வழிபட வேண்டும். அவர்களின் ஆசையை பெற வேண்டும். அமாவாசை என்று கோபப்படுவது, சண்டை போடுவது, அழிவு தொடர்பான விஷயங்களில் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது. மேலும் இந்த அமாவாசையின் போது காகத்திற்கு உணவு வைக்கும் முறையை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். காகம் சனீஸ்வரனுக்கு உரிய வாகனம். யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனாகவும் இருக்கின்றது. நம் உணவு உண்ணும் முன்பு காகத்திற்கு ஒரு பிடி உணவு வைக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வரும். அப்பொழுது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவார்களாம். நம் முன்னோர்கள் நினைத்து தினமும் ஒரு பிடி சாதம் காகைக்கு வைக்க வேண்டும். அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து திதி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு முன்னோர்களின் ஆசையினால் தான் இந்த உலகில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடிகிறது. எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த அமாவாசை நாட்களில் காகத்திற்கு உணவு வைப்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு முன்னோர்களின் ஆசையினால் தான் நாம் இந்த உலகில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடிகிறது. எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க தினமும் காகத்திற்கு உணவு வைக்கலாம். காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி நிலைத்து நிற்கும். காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான் தரும் கெடுப்பலன்களிலிருந்து விடுபடலாம். இறைவனின் பரிபூரண அருளையும் அன்பையும் பெறலாம். 7:30 சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் 7:30 சனியின் தாக்கம் சற்றே குறையும். காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன் கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்கின்றன. இதனை பார்க்கும் பொழுது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை உணர்த்துகிறது. காகத்திற்கு உணவு வைப்பதால் முன்னோர்களின் ஆசை பரிபூர்ணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமாக இருக்கும். சனி பகவானின் அருளும் கிடைக்கும்.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.